ஆதர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 10 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. சட்டப்பேரவையில் அரசு தகவல். திருவாரூரில் களை கட்டிய திருவாரூர் தியாகராஜர் ஆலய பங்குனி திருவிழா. உலக பிரசித்தி பெற்ற ஆழி தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட தர்பூசணி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கோரிக்கை. தெற்கு வங்கக்கடலில் நாளை புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் மீது அமெரிக்காவின் கடுமையான வரி விதிப்பு எதிரொலி. இந்திய பங்குச்சந்தை வரலாறு காணாத சரிவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தங்கச்சிமடம் பகுதியில் ரூபாய் 150 கோடியில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று மீனவர்களின் நலன் குறித்து 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழக மீனவர்கள் அதிக எண்ணிக்கையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது கவலை அளிக்கிறது என கூறினார். இலங்கை சென்ற பிரதமர் கச்சத்தீவு தமிழக மீனவர்களின் கைது குறித்து பெரிய அளவில் முன்னெடுத்ததாக தெரியவில்லை என குற்றம் சாட்டினார். மீனவர்கள் தொடர்பான தமிழக அரசின் கோரிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணிக்கிறது என்றும் அவர் விமர்சித்தார். மீனவர்களுக்கான 52 கோடி ரூபாயில் சிறப்பு திட்டமும், கடல் பாசி வளர்ப்பு உள்ளிட்ட மீன்பிடி சார்ந்த தொழில்களுக்கு பயிற்சி அளிக்க சிறப்பு திட்டமும் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். 7000 மீனவர்களுக்கு உபகரணங்களுடன் பயிற்சி அளிக்க 52 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 10 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன என அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் பொழுது பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் பொன்முடி, 10 ஆண்டுகளில் 265 கோடி மரக்கன்றுகள் நடப்படும் என்றும், 36 மாவட்டங்களில் 33 லட்சம் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யும் பணிகளை 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் பதில் கூறினார். 25 கோடி ரூபாயில் 100 மரகத பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் 83 மரகத பூஞ்சோலைகளை அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன என்றும் கூறிய அமைச்சர் பொன்முடி, தமிழகத்தின் பசுமை பரப்பை 33% உயர்த்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். திருச்சியில் அமைச்சர் கே.என். நேரு மற்றும் அவரது சகோதரர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களின் பாதுகாப்போடு இந்த சோதனை நடத்தப்பட்டது. திருச்சி தில்லை நகரில் அமைந்திருக்கும் நேருவின் வீட்டிற்கு வந்த அமலாக்கத்துறையினர் உள்ளே சென்று சோதனையில் ஈடுபட்டனர். வெளியே டெல்லி காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டனர். இதேபோல் நேருவின் சகோதரரான ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான தில்லை நகர் வீடு உள்ளிட்ட இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். டெல்லியில் இருந்து வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். திருச்சியில் அமைச்சர் நேரு மற்றும் அவரது உறவினர் வீடுகளில் நடைபெறும் அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் கருப்பு கொடிகளுடன் போராட்டம் நடத்தினர். திருச்சியில் உள்ள தில்லை நகர் பகுதியில் அமைச்சர் கே.என். நேரு வீட்டிலும் அவரது அலுவலகம் தொடர்பான இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. இதேபோல் நேருவின் இளைய சகோதரர் ரவிச்சந்திரன் வீட்டிலும் காலை முதல் இந்த சோதனை நடத்தப்பட்டது. இதனை அறிந்த அப்பகுதி திமுகவினர் சோதனை நடத்தப்பட்ட இடங்களில் திரண்டு அதற்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயன்றனர். அங்கு முன்னதாகவே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கலைந்து போக செய்தனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ராமேஸ்வரத்தில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்த ரயிலுக்கு மயிலாடுதுறையில் பாரதிய ஜனதா கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். ரயிலின் ஓட்டுநருக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பாம்பன் கடல் மீது கட்டப்பட்டிருக்கும் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான புதிய ரயில் போக்குவரத்தையும் தொடங்கி வைத்தார். இந்த ரயில் நேற்று இரவு 10:15 மணிக்கு மயிலாடுதுறை வந்து சேர்ந்தது. பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சேதுராமன், மத்திய அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன் உட்பட அங்கு திரண்ட பாஜகவினர் உற்சாக குரல் எழுப்பி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். 19 ஆண்டுகளுக்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இருந்து சென்னைக்கு தினசரி ரயில் சேவை தொடங்கி இருப்பதால் அங்குள்ள மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை செல்லும் வழியில் அறந்தாங்கி வந்த ரயிலை அவர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று மாலை பாம்பன் எக்ஸ்பிரஸ் ரயில் போக்குவரத்து தொடங்கிய நிலையில்
அந்த ரயில் நேற்று இரவு அறந்தாங்கி வந்தது. ரயில் பயணிகள் சங்கத்தினரும் அப்பகுதி மக்களும் திரண்டு ரயிலுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் ரயிலில் பயணம் செய்த பயணிகள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. 19 ஆண்டுகளுக்கு பிறகு அறந்தாங்கியிலிருந்து சென்னைக்கு தினசரி ரயில் சேவை தொடங்கி இருப்பதை அங்குள்ள மக்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். தர்பூசணி சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்பூசணி பழத்தில் நிறம் மற்றும் சுவைக்காக ஊசி மூலம் ரசாயனம் கலக்கப்படுவதாக வெளியான தகவலால் தர்பூசணி விற்பனை பாதிக்கப்பட்டு அதன் உற்பத்தி தேக்கமடைந்துள்ளது. மொத்த விலையில் கிலோ 15 ரூபாய் வரை விற்பனையான தர்பூசணி தற்போது கிலோ 3 ரூபாய்க்கும் கீழ் குறைந்துவிட்டது. விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டிருப்பதால் அதனை அரசு ஈடுகட்ட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக மயிலாடுதுறையில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றும் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அமைந்திருக்கும் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்திருப்பதால் 3 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்திருக்கும் இந்த அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல், வட்டக்கானல், பாம்பார்புரம் பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கடந்த 4ஆம் தேதி முதல் அங்கு குளிப்பதற்கு வனத்துறை தடை விதித்திருந்தது. இன்று இந்த அருவியில் தண்ணீர் சீராக விழுவதால் சுற்றுலா பயணிகள் மீண்டும் குளிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனை அடுத்து உள்ளூர் பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் கும்பக்கரை அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் ஆலய பங்குனி திருவிழாவை முன்னிட்டு ஆசியாவிலேயே மிக பெரிய ஆழித்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சைவ தலங்களில் முதன்மை தலமாக விளங்கும் திருவாரூர் தியாகராஜர் கோவில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த மாதம் 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி தியாகராஜர் அஜபா நடனத்துடன் கோவிலிலிருந்து புறப்பட்டு தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். 96 அடி உயரமும் 350 டன் எடையும் கொண்ட ஆழித்தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோட்டம் காரணமாக திருவாரூரில் இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் கடும் வரி விதிப்பு காரணமாக இந்திய பங்கு சந்தையின் வர்த்தகம் வரலாறு காணாத வகையில் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இந்தியா உட்பட 60 நாடுகளின் இறக்குமதி பொருட்கள் மீதான வரியை அமெரிக்கா உயர்த்தியது. இந்த புதிய வரி விதிப்பு தற்போது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இதனால் சர்வதேச அளவில் வர்த்தக போர் ஏற்படும் என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் இந்தியா உட்பட உலக நாடுகளின் பங்கு சந்தைகளின் இதன் தாக்கம் எதிரொலித்து வருகிறது. மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று ஒரே நாளில் 3000 புள்ளிகள் வரை சரிந்தது. இதேபோல் தேசிய பங்கு சந்தை குறியீட்டு எண் நிப்டியும் 1000 புள்ளிகள் வரை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இந்திய பங்கு சந்தை சென்செக்ஸ் 3000 புள்ளிகளுக்கு மேல் சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தெற்கு வங்கக்கடலில் நாளை புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்றும் இதனால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வரும் 12ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வரும் 10ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு கூடுதலாக பதிவாகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.